ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். நான் எம்ஆர் விச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நம்ம சூரி நடித்த கருடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. அண்டு ரிவ்யூ வந்துட்டு இப்போ பார்க்க முடியாது. என்ன சொன்னால் நாம் இன்னும் படத்தையே பார்க்க போகல. இப்போ படம் பார்க்க போகிறதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ சத்து ஃப்ரான்ஸில் இருக்கிற சினிமாவுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளோட சில நட்புகள் வர இருக்குது. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வர விட்டு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க படத்தை போய் பார்க்கலாம். முதலாவது படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சூரியோட ஆக்டிங். ஸோ சூரியோட ஆக்டிங் வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த விடுதலை படத்துக்கு பிறகு ஒரு காமெடி ஆக்டர் வந்துட்டு இப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வருவாருன்றது வந்துட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. பட்டையை கிளப்பிட்டாப்படி அவரோட ஆக்டிங்ல. படத்தோட ஸ்டோரியை நான் சொல்றதை விட, ஸோ ஸ்டோரியை சொல்லி உங்களுக்கு நான் ஸ்பாய்லர் பண்ணி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆக்குறதை விட, நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைனாக சொல்லிடுறேன் படம் இதுக்காக நீங்கள் பார்க்க போகலாம்ன்றத. ஸோ வளமை போல தான் ஸ்டோரியை சொல்லாமல் நான் எதுக்காக நீங்கள் பார்க்க போங்கன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நீங்கள் எதுக்காக போகணும்னு சொன்னால், நம்மளோட சூரியோட ஆக்டிங்கை பார்க்குறதுக்காகவே நீங்கள் போகணும். என்னடா ஒரு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு காமெடி கேரக்டர் வந்துட்டு இப்போது இந்த ஒரு கேரக்டர் எடுத்து இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காகவே நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு பார்க்க போனால், நாங்கள் ஏற்கனவே பார்த்து முடித்த அந்த ஸ்டோரி லைன் தான். பட் அந்த ஒரு ஸ்டோரியை வந்துட்டு எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதை ஒரு த்ரில்லிங்காக ஒரு விறுவிறுப்பாக வந்துட்டு கொண்டு போகலாமன்றது தான் இந்த ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு சூரியோட ஆக்டிங் அண்ட் சசிகுமார், ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அவரோட ஆக்டிங்கும் சரி, நடிச்சிருக்கிற எல்லாரோட ஆக்டிங்குமே வந்துட்டு அந்த படத்துக்கு ஏற்ற ஸ்டோரிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்காக இருக்குது. அண்டு வந்துட்டு படத்தோட பேரை பார்த்தீங்கன்னாலே கருடர்னு சொல்லியிருக்கும். அண்ட் ட்ரெய்லரை பார்த்துருந்தால நீங்கள் தெரிஞ்சிருக்கும். சண்டை காட்சியாகவும் கிராமத்துப்புறத்தில் நடக்கிற ஒரு நல்ல ஒரு வெட்டு குத்து சண்டைன்ற மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஒரு வெட்டு குத்து சண்டைகளையும் வந்துட்டு ஒரு காமெடியும் போகுது. இப்போ நீங்கள் சில படமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், காமெடி வந்துட்டு பார்த்தாலும் சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்காது, ஏதோ சொதப்பி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு அந்த இன்டர்வல் சீன் வரைக்குமே ஒரு காமெடி வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஒரு சின்ன சின்ன சீனுக்கு இடையிலையும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சூரியன் கேரக்டர் வந்துட்டு அந்த இன்டர்வல் சீன் வரைக்குமே ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டராக தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் அந்த கிணத்துக்குள்ள குதிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு சீன் அந்த சீனு. இப்போ நினைச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. நான்லாம் தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கேன். அதை ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 சீன் இருக்குது அதில் காமெடியாக. நீங்கள் விழுந்து விழுந்து எல்லாத்துலேயுமே சிரிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு 3-4 காமெடி அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்டு வந்துட்டு இன்டர்வல் வந்துட்டு கூடுதலாக நீங்கள் எல்லா ரிவ்யூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டிக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இன்டர்வல் சீன் வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த அளவுக்கு செம்மையாக இருந்திருக்கும். அந்த இன்டர்வல்லேருந்து தான் படத்தோட அந்த அடுத்த கட்ட ஒரு கொடூரமான சீனுகளே ஆரம்பிக்குது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. ஸோ லவ் சாங் ஒன்று வருது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அடுத்தது அந்த ஒரு பிஜிஎம் மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு இது ஒன்று வருது.
அதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமாக இருந்தது கேட்கும்போது தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்துட்டு அந்த சில சில ஃபைட் சீன்களில் வந்துட்டு அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க சீன்கள் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த கையை வெட்டுறதாட்டுக்கும், அந்த வெட்டின கையை தூக்கிட்டு வர்றதாட்டுக்கும், அந்த ஒருத்தனை போட்டு சட்டுக்கு சட்டுக்கு சட்டுக்குன்னு குத்துறதாட்டுக்கும், இதெல்லாம் வந்துட்டு ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் அதை மாதிரி லாஸ்ட் சீனில் வந்துட்டு நம்மளோட சூரிக்கு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு அந்த பேய் காட்டுற மாதிரி இல்லாமல், அந்த சில படங்கள்லாம் தெரியும் தானே, இப்படி தட்டி விட்டு அவன் பறப்பான், அண்ட் புல்லட்டு வரும்போது இப்படி நிறுத்தினான் நின்றும் இப்படி, அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு அந்த நம்ம ரியலாக சண்டை பிடிப்பாங்க தானே, ஸோ அதை மாதிரி அப்படி இப்படி தடக்கு தட்டி விடுறது, அவங்கள இப்படி தள்ளிக்கிட்டு போகிறது, ரியலாக எடுத்திருக்காங்க அந்த ஃபைட் சீனை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீன். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் தான் படம் விறுவிறுப்பாக போகுது. எப்படி சொல்கிறது, அந்த சீட்டு முனையில இருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அந்த ஒரு சீன் வந்துட்டு அதில் தான் நடக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, சூரியன்ற கேரக்டர் எப்படி இதெல்லாம் செய்ய போகுது, ஒரு தனியால இருந்து. சூரியன்ற கேரக்டர் வந்துட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஒரு நாயின்ற கேரக்டருக்கு தான் சமமாக அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. நம்ம வளர்த்தோம்னா நன்றி உள்ளதாக இருக்குன்னு தானே, ஸோ அதை நாம் என்ன சொன்னாலுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டரை தான் சூரிய கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் சொல்கிறது எல்லாமே எதுவாக இருந்தாலுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி இந்த ஒரு கேப்புகளில் இவ்வளோத்தையும் செஞ்சு முடிக்க போகுது. ஸோ அது வேற லெவலில் கொண்டு போயிருப்பா அப்படி அந்த கேரக்டர். படம் ஃபுல்லாகவே வேறு லெவலில் ரொம்ப வெற்றிகரமாக எல்லா சினிமாலேயும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு படம். முடிஞ்சால் வந்துட்டு சினிமாவில் போயிட்டு பாருங்கள். ஸோ ஒரு குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும், அண்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ என்னோடய யூடியூப் சேனல் எம்ஆர் விச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து பெற்றுக் கொள்வது உங்கள் எம்ஆர் விச்சு. சி பாய் பாய், பீஸ்.